தன்னுடைய சுயநலத்துக்காக இயற்கையை சுரண்டுகின்றான், இயற்கைக்கு தீங்கு விளைவிக்கின்றான், பிளாஸ்டிக்கை எரிக்கின்றான். இவையெல்லாம் அந்தரத்துக்கு பெரிய கேட்டை உண்டாக்குகின்றது. வானவெளியில் பிளாஸ்டிக்கின் துகள்கள் எரிந்து மேலே போய் அங்கே பெருங்கேட்டை விளைவிக்கின்றன. அங்கு தேவையில்லாத வாயு படலங்கள் உண்டாகின்றன. அதனால் வெப்பம் அதிகமாகிறது, மழை குறைகிறது, காடுகளை அழிக்கின்றான், நிலத்தில் பல கட்டடங்களை கட்டுகின்றான், நிலத்தை அழிக்கின்றான், நிலத்தை நிரப்புகின்றான். இப்படி பலவிதமான காரியங்களை செய்கின்ற காரணத்தினால் இயற்கையில் பெரிய மாறுபாடு உண்டாகின்றது, இயற்கைக்கு பெரிய கேடு உண்டாகின்றது. இதெல்லாம் மக்களை பாதிக்கின்றது. இந்த விஷயங்களெல்லாம் நான் இங்கே சொல்லி இருக்கின்றேன். உணவு முறையில் இன்று பெரிய மாற்றங்கள் வந்துள்ளன. முன்பு நம்முடைய முன்னோர்கள் கிராமங்களில் சாப்பிட்டது போல இன்று யாரும்